இனிய இரவு வணக்கம் Earth 143 மக்களே. இன்று இரவு செக்டர் 17 ஆயோன் மழை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழையில் ஃபெரிக் மிஸ்ட் இருக்கும், அதனால நீண்ட நேரம் வெளியே நிற்காதீங்க. அம்ப்ரலா யூஸ் பண்ணினாலும் பயனில்லை. இடையிடையே வரும் மின்னல் பச்சை நிறம் கலந்திருக்கும், காரணம் ஆரோரா ஸ்பில்ஓவர். சேஃப் தான், கவலைப்படாதீங்க. மேலும் இன்றிரவு லூனார் ரிஃப்ளெக்டர்ஸ் ஆஃப்லைன், அதனால நகரம் சற்று இருட்டாக இருக்கும். அந்த இருட்டை என்ஜாய் பண்ணுங்க, இல்லனா வீட்டுக்குள்ள சேஃபா இருங்க. இதோட இன்றைய வானிலை செய்தி முடிந்தது. வானம் மாறலாம், ஆனா இரவு எப்போதும் உங்களோடதுதான். ட்ரூ லவ்னா என்ன கீர்த்தி? குணா படம் பார்த்திருக்கியா? கமலஹாசன் படம் தானே? கண்மணி, அன்போடு காதலன், நான் பார்த்துருக்கேன். அதில் குணாக்கு அபிராமி மேலே இருக்கும்ல, அதுதான் ட்ரூ லவ். குணா ஒரு மென்டலி சேலஞ்ச்டு பர்சன், நார்மலான ஆள் இல்லை. அதனால என்ன? ஸோ நீ என்ன சொல்ல வர? நார்மல் பீப்புள்னால ட்ரூவாக லவ் பண்ண முடியாதுண்ணா? யார் நார்மல் பீப்புள்? நார்மல் பீப்புள் நார்மலாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவர் லவ் பண்ணாமல் அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணி, அது எப்படின்னா அது லவ் அரேஞ்ச், அது சரி, அதை விடு. இதுக்கு பதில் சொல்லு. லவ் மேரேஜ் பண்ணுறவங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணுறாங்க? ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க டிவோர்ஸ் பண்ணுறது இல்லையா? அது என் கொஸ்டின் இல்லை. நான் அரேஞ்ச் மேரேஜ்க்கு சப்போர்ட்டும் பண்ணல. ஆனால் அதே சமயம் அரேஞ்ச் மேரேஜில் நடக்கிற டிவோர்ஸஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அறிமுகம் இல்லாத 2 பேர் மேரேஜ்க்கு அப்புறம் செட் ஆகலன்னு பிரியறது என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல். ஆனால் பார்த்து பழகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணுறது ஏன்? லவ் பண்ணும்போது தெரியாதது அப்புறம் தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கோம்? ரியல் கேரக்டர். அப்போ லவ் பண்ணும்போது என்ன கேரக்டரில் லவ் பண்ணாங்க? பொய் சொல்லியிருப்பாங்க, உண்மையை மறைச்சிருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. நல்லவங்க மாதிரி நடிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் யார் கார்த்திக்? நார்மல் பீப்புள் தானே? நார்மல் பீப்புள் தான், பட் எல்லாரும் அப்படி இல்லை. எல்லாரும் அப்படி இல்லை. இன்னும் எத்தனை நாள் கார்த்திக் இதே சொல்லிட்டு இருக்க போகிறோம்? எத்தனை நாளைக்குன்னா நீங்கள் பொண்ணுங்க எல்லாம் மாற வரைக்கும். ஏன்னா உண்மையாக நல்லவனாக இருந்தால் தான் உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குது. பேட் பாய்ஸ், ப்ளே பாய்ஸ், ரிச் பாய்ஸ், இவங்கள தானே உங்களுக்கு பிடிக்குது. அந்த மாதிரி பசங்களை லவ் பண்ண வேண்டியது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதும் பிரேக்கப் பண்ணிவிட்டு தேல்பத்ரி சிங் ஆட்டோக்கார தம்பி மாதிரி அவனாச்சும் அப்பாவையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் அவன் மேலே வரதட்சணை கேஸை போடுறது. இதில் எனக்கு என்ன புரியலனா, மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கேட்குறது தப்பு, ஓகே அக்ரி. அப்போ பொண்ணு வீட்டில் பையனுக்கு சொந்த வீடு இருக்கா, கவர்மெண்ட் ஜாப் இருக்கா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானா, எவ்வளோ சொத்து இருக்கு, இப்படிலாம் கேட்குறதுக்கு பேர் என்ன? இதில் உங்கள் டார்ச்சர் தாங்கன்னு நாங்கள் டிவோர்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஆலிமோனி. தமிழில் அதுக்கு பேர் ஆலிமோனி, ஜீவனாம்சம். அதை வேற நாங்கள் தரணும். இல்லை, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இழிச்சவாய் மாதிரியா? பசங்க எது பண்ணாலும் தப்பு, பொண்ணுங்க எது பண்ணாலும் கரெக்ட், அப்படி தானே? பசங்க பொண்ணுங்களை ஏமாத்தினா போலீஸ் கேஸ், அதே பொண்ணுங்க பசங்களை ஏமாத்தினா மூவ் ஆன் மேன், காதலும் கடந்து போகும். புல்ஷிட். நியூஸ் பேப்பர் போய் பாரு, எத்தனை ஃபேக் ரேப் கேசஸ், அதனால எத்தனை அப்பாவிங்களோட லைஃப் காலியா இருக்கு. வாட் தி ஃபக் இஸ் திஸ்? ஆண்கள்னாலே கெட்டவங்க, அவங்க தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும். ஆனா பெண்கள்னாலே நல்லவங்க, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும்.
இதானே உங்கள் ஈக்குவாலிட்டி? பேசி முடிச்சிட்டியா? இப்போ நான் பேசலாமா? ம் ஃபக் டாக்ஸிக் women, ஃபக் டாக்ஸிக் men, ஃபக் பேட் பீப்புள். இவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி பேசினல்ல, இவங்க தான் கார்த்திக் நீ சொல்கிற நார்மல் பீப்புள். ஸோ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, ஒய்ஃபா, ஒரு நார்மல் பர்சன் வேணுமா இல்லை ஸ்பெஷல் பர்சன் வேணுமா? ஸ்பெஷல் பர்சன்? நீ ஸ்பெஷல் பர்சனா கார்த்திக்? ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னா யாரு? ஃபார் எக்ஸாம்பிள், வர்ஜின் ஆர் நான் வர்ஜின், இதில் எது உனக்கு ஸ்பெஷல்? ஆப்வியஸ்லி வர்ஜின். எதனால வர்ஜின்? அதான் சொன்னல, இட்ஸ் ஆப்வியஸ். வர்ஜினிட்டி. கற்பு ஈக்குவல் டு குட் கேரக்டர். இப்படி சொல்கிறதுனால நீ என்னை பூமர்னு திட்டினாலும் ஐ டோன்ட் கேர். சரி, இதுக்கு பதில் சொல்லு. ஒரு செம்ம அழகான பொண்ணு, உலக அழகி, சூப்பர் ரிச், ஆனால் அவள் செம்ம செல்ஃபிஷ். அவள் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பா. உலகத்தில் மற்ற எல்லாருக்கும் கெடுதல் தான் நினைப்பா. அவள் உன்னை லவ் பண்ணுறா. நீ அவளை லவ் பண்ணுவியா கார்த்திக்? சான்ஸே இல்லை. அவள் 200% வர்ஜின் கார்த்திக். இப்போ அவளை லவ் பண்ணுவியா? 200% பண்ண மாட்டேன். ஏன்? ஏன்னா அவ கேரக்டர் சரியில்லை. ஆனால் அவள் வர்ஜின் கார்த்திக். வர்ஜினிட்டி, கற்பு ஈக்குவல் டு குட் கேரக்டர். நீ தானே சொன்ன? ஆமாம், நான் தான் சொன்னேன். வர்ஜினிட்டி ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான், ஆனால் அது மட்டுமே குட் கேரக்டர் கிடையாது. இல்லை, எனக்கு புரியல. கொஞ்சம் எளிமையாக சொல்லு கார்த்திக். எது குட் கேரக்டர்? சரி, நான் சொல்கிற தப்புனே வச்சுப்போம். அப்போ நீயே சொல்லி கீர்த்தி, எது குட் கேரக்டர்? ரொம்ப சிம்பிள் கார்த்திக். குட் ஹார்ட் ஈக்குவல் டு குட் கேரக்டர். இப்படி சொல்கிறதுனால நீ என்னை பூமர்னு கிண்டல் பண்ணாலும் ஐ டோன்ட் கேர். குட் ஹார்ட்? நல்ல மனசு கார்த்திக். இந்த வர்ஜின், நான் வர்ஜின், சிகப்பு கருப்பு, ஆண் பெண், இதுக்கும் கேரக்டருக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லை. ஓகே, அப்போ வர்ஜினிட்டி ஈக்குவல் டு என்ன? கைண்ட் ஆஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல் மேபி, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. ஸோ நீ என்னை கன்ஃபியூஸ் பண்ணுற கீர்த்தி. இப்போ என் கொஸ்டின் என்னென்னா, ஒரு நான்வெஜ்ஜின் பையனை நீ லவ் பண்ணுவியா பண்ண மாட்டியா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மேபி. அவனுக்கு உண்மையாகவே நல்ல மனசு இருந்தா? வாட்? இல்லை, எனக்கு புரியல. எப்படி? எப்படின்னா, குணா அபிராமியை எப்படி லவ் பண்ணானோ அப்படி. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லி கீர்த்தி. குணா அபிராமி கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம லவ் பண்ணான். திரும்ப அன்பு கேட்காம அன்பை மட்டும் கொடுத்தான். அவ திட்டினாலும் லவ் பண்ணான், அடித்தாலும் லவ் பண்ணான். அவளுக்காக பாடினா ஆடினா, கடைசியில் அபிராமிக்காக உயிரையும் கொடுத்தான். மேபி குணா அபிராமி மேலே வச்சிருந்தது காதல் இல்லை, காமமும் இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது. ஆனால் குணா ஒரு வர்ஜின் கீர்த்தி. ஆனால் அபிராமி வர்ஜினா இல்லையான்னு நமக்கும் தெரியாது, குணாக்கும் தெரியாது. அவன் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, யோசிக்கவும் மாட்டான். ஏன்னா ரொம்ப யோசிச்சா லவ் பண்ண முடியாது கார்த்திக். ரொம்ப யோசிக்கிறதுனால தான் இப்பெல்லாம் நிறைய பேரால் லவ் பண்ண முடியறதில்ல. அப்போ எப்படி தான் மேடம் நார்மல் பீப்புள் நாங்களாம் லவ் பண்ணுறது? கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. லவ் இஸ் மேஜிக் அண்ட் இட்ஸ் நாட் மென் வெர்சஸ் உமன், இட்ஸ் மென் அண்ட் விமென், ஆணும் பெண்ணும். ஸோ நிறைய திங்க் பண்ணாமல் நிறைய ஃபீல் பண்ணுங்க, நிறைய லவ் பண்ணுங்க.
கேஷ் மீ பாயிண்ட். என்ன கார்த்திக், திங்க் பண்றியா? இல்லை, ஃபீல் பண்ணுறேன். என்ன ஃபீல் பண்ற? கண்மணி, அன்போடு காதலன் நான். நான் எழுதும் கடிதம். காதலன்? ம்ஹும். உன்னை நினச்சி பார்க்கும்போது அப்படியே கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. என்ன கவிதை? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. காதலா? காமமா? அதையும் தாண்டி புனிதமானது.